ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. நீங்கள் இந்த நாளிலே சுகமாய் இருப்பீர்களாக, ஆசீர்வாதமாய் மனரம்யமாய் இருக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. இந்த புதன்கிழமை மாலை சபையில் 6:45 மணிக்கு வேத பாட வகுப்பு நடைபெற இருக்கிறது. சபையார் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். வேதத்தை நீங்கள் வாசித்து நேசித்து அதன்படி நடந்தால் உங்களை போன்ற பாக்கியவான்கள் வேற யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. இந்த நாளில் இன்னொரு சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 55ஆம் சங்கீதத்தை பார்த்தால் அதனுடைய ஆரம்பம் சொல்லியிருக்கிறது, தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதையும். ரொம்ப சோர்ந்து போன ஒரு சூழ்நிலையில எல்லாம் தனக்கு விரோதமாய் நடைபெறுகிற நேரத்துல இந்த பாடலை எழுதின ஆக்கியோன் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். ஏன் தெரியுமா? அவர் சொல்லுகிறார், என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் நான் சகித்திருப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகையனும் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். ஆனால் நான் எப்படி இருக்கிறேன் என்று கேட்டால், என்னோடு கூட என் வழிகாட்டியாயிருந்த தோழனுமாகிய அவனே எனக்கு விரோதமாக எழும்பி விட்டான். நான் என்ன செய்வேன் என்று ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேளும். இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தைரியப்பட்டவனாய் கர்த்தரிடத்துல இதெல்லாம் சொன்ன பிற்பாடு அவனுக்கு ஒரு தைரியம் வந்துடுச்சு. அந்த தைரியம் வந்ததுக்கு பிற்பாடு அவன் சொல்லுகிற காரியம் என்னவென்று கேட்டால், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். பிரைஸ் தி லார்ட். ஸோ இந்த 1ஆம் வசனத்திலிருந்து கீழே வாசித்தீர்களானால் 21ஆம் வசனம் வரைக்கும் தனக்கு ஏற்படுகிறதான நிந்தைகள், அவமானங்கள், தனக்கு விரோதமாக எழும்பினவர்கள் சொல்றான். அந்நியன் செய்திருந்தா அதை பற்றி கவலைப்பட மாட்டேன், சரி அந்நியன் தானே விட்டுருப்பேன். என் தோழன் என்னோடு கூட என்னுடைய பிளேட்ல ஒன்னா கை வச்சு சாப்பிட்டவன். இன்னைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கா? உங்களோட இருந்து உங்களோட பழகி கடைசியில் உங்களுக்கு வஞ்சகம் பண்ணி எதிர்த்து நிற்க அளவுக்கு மாறிட்டாங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தேன் நான். ஆனா இப்ப நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். என்ன தீர்மானம் தெரியுமா? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒரு நாள் ஒருபோதும் தள்ளாட விட்டார். எப்போவாயிலும் தள்ளாட விடுவாரான்ல. நீதிமானா இருந்தால் அவர் ஒருபோதும் நம்மை தள்ளாட விட்டார். ஏனென்று கேட்டால், நாம் நீதிமான்கள் ஆகவில்லை, கர்த்தர் நம்மை நீதிமான்கள் ஆக்கினார். அடிக்கடி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு வசனம் உண்டு. எவர்களை முன்குறித்தாரோ எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். அப்போ முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு நீதிமான்கள் ஆனது நாம செய்யல, நம் தேவனாகிய கர்த்தர் சொன்னார். ஆகினாலே அப்படிப்பட்ட ஒரு நீதிமானை அவர் தள்ளாட விட்டார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒரு போதும் தள்ளாட விட்டார். பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே நாளிலே தந்த வசனங்களுக்காய் நன்றி. வசனங்களின் வழி நடந்து நாங்கள் பயப்படாதிருக்க, தள்ளாடாத வாழ்க்கை வாழ, ஸ்திரமான வாழ்க்கை வாழ, நடந்து தைரியமாய் முன்னேறி செல்லத்தக்கதாக எங்களுக்கு ஒத்தாசைப்படும். ஒருவேளை எங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் எங்களோடு கூட எங்களுடைய தட்டில எங்களோடு கூட போஜனம் பண்ணினவர்களா இருக்கலாம். ஆனா இப்ப எழும்பி நிறுந்தால், விரோதமாக எழும்பியிருந்தால் நாங்கள் அதற்காக என்ன செய்ய முடியும்? நாங்கள் உம்மிடத்துல தான் வர முடியும். நீர் என்ன செய்கிறீர்? உமது மேல் எங்கள் பாரத்தை வைத்து விட்டால் நீர் எங்களை ஆதரிப்பீர், ஒருபோதும் கைவிட மாட்டீர். இந்த அற்புதமான வாழ்க்கையில எங்களை நீர் நடத்தி உங்க நாமத்தை மைப்படும். அது செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அது எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? ஆதரிப்பார் சொன்னா உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். God bless you abundantly again and again and again and again. Amen.